என்னதான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலும் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம வச்சு சாப்பிட்ற சாம்பாரோட டேஸ்ட்டே தனிதாங்க. எங்கள் வீட்டில் நான் வைக்கிற சாம்பாருக்கு என்னோடய சன் மட்டும் இல்லைங்க, எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே அடிக்ட்டு தாங்க. இந்த வீடியோவை எங்களோட சிட்டி ரோபோ கீர்த்திக்கு டெடிகேட் பண்ணுறேங்க. நம்மளோட சிட்டி ரோபோ செல்ஃப் குக்கிங் பண்ணி பெங்களூரில் சாப்பிட்டுட்ருக்காரு. சாம்பார் வைக்க தெரியாத நம்ம சிட்டி ரோபோக்கு இந்த வீடியோவில் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கலாமா? சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான அளவு பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். சாம்பாரில் சேர்க்குறதுக்கு என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதையும் அந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கணும். காய்கறி இல்லாத டைமில் சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்து சாம்பார் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடான ஒன்றையும் பெருங்காயம் கடுகு பொரிய விட்டுக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இதோட வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வதக்கினதும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் காய்கறியும் இதில் சேர்த்துக்கணும். 1/2 எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். ஓகே சிட்டி ரோபோ, இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிவிட்டு சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லு. ஓகேங்க, நம்ம வீட்டு சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாராவது பேச்சுலர்ஸ் இருந்து செல்ஃப் குக்கிங் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.